வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 16. தியா தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை தீரன் உணர்ந்து கொண்டான். அது அவள் மேல் கொண்ட அன்பாகவோ பாசமாகவோ இல்லை காதலாகவோ கூட இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தியா தன்னுடையவள் என்று புரிந்து கொண்டான். இருவருக்கும் இடையில் காற்று கூட புகாத வண்ணம் தியாவை இறுக கட்டி கொண்டிருந்தான் தீரன். அதற்குள் சரவணன் தனது ஆட்களுடன் அங்கு வந்து சேர்ந்து விட்டான். அவர்களை பார்த்ததும் சரவணன் தனது ஆட்களிடம் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறி மீண்டும் அவர்களை வண்டியில் ஏறச் சொல்லியவன் அவர்களை விட்டு சற்று தள்ளி ஒரு ஓரமாக நின்று கொண்டான். திரா, வீட்டுக்கு போலாமா என்று தியா சொல்லவும் அவளை அணைத்து கொண்டு நின்றவன் அவள் குரல் கேட்டதும் தன்னிலை அடைந்த தீரன் அவளிடமிருந்து விலகினான். பிறகு அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வர சரவணனும் அவர்களுடன் கிளம்பிவிட்டான். அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த தாத்தா தீரனும் தியாவும் வந்ததும் அவர்களிடம் வந்தவர், தியா, உனக்கு ஒன்றும் இல்லையம்மா என்று கேட்க, தாத்தா, தீரன் இருக்கப்போ எனக்கு என்ன வரப்போகுது என்று தியா சிரித்தாள். தாத்தா திரும்பி தீரனை பார்க்க அவன் முகம் கோபத்தில் இறுகி போயிருந்தது. அதை பார்த்த தாத்தா தியாவை வைத்து கொண்டு எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்தவர், சரி தியா, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு என்று சொல்லி அவளை அனுப்ப அவளும் சரிங்க தாத்தா என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றாள். அவள் சென்றதும் தீரனின் அருகில் வந்து உட்கார்ந்த தாத்தா, கொஞ்சம் நான் சொல்றது அமைதியா கேளு தீரா என்றார். சொல்லுங்க தாத்தா என்று தீரன் சொல்லவும், நான் சொன்னேன்ல உன்னை கொல்ல வந்தது SSR குரூப்ஸ் இல்லைன்னு, அன்னைக்கு வந்த கும்பலும் தியாவுக்காக தான் வந்திருக்காங்க என்று சொல்ல தீரன் அதிர்ச்சியாக தாத்தாவை பார்த்தான். ஆமாம் தீரா, இப்போ வந்தவங்களும் தியாவை தூக்குறதுக்கு தான் வந்திருக்காங்க என்றார். தியாவை எதுக்காக தாத்தா கடத்தணும் என்று தீரன் குழப்பத்துடன் கேட்க, அது தெரியல தீரா, ஆனா அவளுக்காக தான் இந்த 2 ஸ்கெட்சும் என்று சொல்லவும் தீரன் யோசனையில் ஆழ்ந்தான். சரி தீரா, நீ இதை நினைச்சு ரொம்ப போட்டு குழப்பிக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரிலாக்ஸா இரு என்று தாத்தா சொல்லவும் தீரன் தனது அறைக்கு சென்றான். அங்கு தியா இல்லாததை பார்த்தவன் அவளது அறையில்தான் இருப்பாள் என்று யோசித்து கொண்டே தியாவின் அறைக்கு சென்றான். அறைக்கதவை தட்டாமல் பட்டென்று திறந்து கொண்டு உள்ளே செல்ல தியா தனது நெற்றியில் இருக்கும் காயத்தை சிறு காட்டனை கொண்டு துடைத்து கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்று உட்கார்ந்தவன் தியாவின் கையில் இருந்த காட்டனை வாங்கி அழுத்தமாக துடைக்க, தீரா வலிக்குது என்று சொல்லி அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் தியா. ஒரு கணம் நின்றவன் அவள் முகம் வலியில் சுருங்கியதை பார்த்தான். என்ன பண்ணாலும் கியூட்டா இருக்காளே என்று அவளை ரசித்து கொண்டே, கொஞ்சம் இரு, முடிஞ்சிருச்சு என்று சொல்ல தியா தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ளவும் தீரன் மெல்ல அவளது காயத்தை தொட்டு அதில் மருந்தை போட்டுவிட்டான். அப்பொழுதும் அவள் கண்ணை திறக்காமல் இறுக்கமாக மூடிக்கொண்டிருக்க, ஏய், மருந்து போட்டு விட்டாச்சு, கண்ணை திற என்றதும் மெல்லமாக கண்ணை திறந்து பார்த்தவள் அவனை பார்த்து புன்னகைத்தாள். சில கணங்கள் இருவரும் தங்களை மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்க தீரனுக்கு அவள் பார்வை உள்ளுக்குள் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. அவள் தன் சட்டையை பிடித்திருந்த கையை மெல்ல எடுத்துவிட்ட தீரன் அங்கிருந்து எழுந்து செல்ல எத்தனித்தான். சட்டென அவன் கையை பிடித்து கொண்ட தியா, தீரா, நீ எப்பவும் இதே மாதிரியே இருப்பியா என்று கேட்க அவள் முகத்தையே பார்த்தவன் தியாவின் அருகில் வந்து அவளது இரு கன்னங்களையும் இறுக்கமாக பிடித்து கொண்ட தீரன் அவளது நெற்றியை தன் நெற்றியோடு ஒட்டியவன் என்று சொல்லவும் அவன் கைமேல் தன் கையை வைத்த தியா, தீரா என்று அழைத்தாள். சிவந்திருந்த அவளது உதடுகளை பார்த்த ஆடவனின் நெஞ்சம் அதை பற்றி கொள்ள துடித்தது. அவளின் படபடக்கும் விழிகளும் சிவந்திருக்கும் உதடுகளும் தீரனின் நெஞ்சில் மோகத்தீயை கிளப்பிவிட தீரன் கொஞ்சம் கொஞ்சமாக தனது கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தான். தீரா, நீ இதே போல எப்பவும் என்னை பார்த்துக்குவியா என்று தியா கேட்க தியா தன்னுடையவள் என்று அவளை அள்ளி முத்தமிட அவனது நெஞ்சம் துடித்தது. ஆனால் தீரனால் அந்த முடிவை தீர்க்கமாக எடுக்க முடியவில்லை. அவளை பிடித்திருந்த தன் கையை எடுத்துக்கொண்ட தீரன் என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்து விட்டான். உண்மையில் அவனுக்குள் என்ன நடக்கிறது என்று அவனுக்கே தெரியாமல் தவித்தவன் வெகு நாட்களுக்கு பிறகு தனது வீட்டுக்குள் இருக்கும் பாருக்குள் சென்றான். எவ்வளவு குடித்தாலும் தியாவின் முகம் அவன் கண்முன்னே வந்து கொண்டே இருந்தது. அவள் தனக்கு வேண்டும் என்ற ஆசை தீ அவனது உடலிலும் மனதிலும் எரிந்து கொண்டே இருக்க கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவன், அவ உன்னை எவ்வளோ நம்புறா, உன்னால எப்படி இப்படி யோசிக்க முடியுது, வேண்டாம் தீரா, அவ பாவம் குழந்தடா என்று சொல்லியது அவனது மனசாட்சி. தன் கையில் இருந்த மது பாட்டிலை தூக்கி கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை நோக்கி அடிக்க அது சில்லு சில்லாக உடைந்து கீழே விழுந்தது. உடைந்த கண்ணாடி துண்டுகளிலெல்லாம் தியாவின் பிம்பம் தெரியவே தீரன் நிமிர்ந்து பார்த்தான்.
தியா தான் பயந்து கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தாள். தியாவை பார்த்தவன், ஏய், ஏன் நீங்க வந்த என்று தீரன் கேட்க, நீ நீ இன்னும் சாப்பிடல தீரா, வா என்று தியா அழைக்கவும் தீரன் தன் கையில் இருந்த மது பாட்டிலை குடித்து கொண்டே, நான் சாப்பிடல, அதை பற்றி உனக்கு என்ன என்று கேட்டான் தீரன். என்ன தீரா இப்படிலாம் பேசுற என்று தியா சொல்லி அவன் கையை பிடித்தாள். தீரன் அவள் கையை எடுத்து விட்டவன், தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து தள்ளி இரு, என்னால் இதுக்கு மேலே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, என்னை விட்டுட்டு போடி என்று தீரன் கத்தவும் தியா அங்கிருந்து சென்று விட்டாள். தியா சென்ற பிறகு, சாரிடி, நீ என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு மீதமுள்ள மதுவை குடித்துவிட்டு அப்படியே டேபிளில் சாய்ந்து விட்டான் தீரன். தீரன் அப்படி சொன்னதும் தியாவிற்கு அழுகையாக வந்தது. ஒருவேளை நான் இருக்கிறது தீரனுக்கு பிடிக்கலையா, இல்லை என்னால் பிரச்சனை தான்னு நினைக்கிறானா என்று யோசித்தவள் அழுது கொண்டே சோஃபாவில் தூங்கிவிட்டாள். நள்ளிரவிற்கு மேல் மெல்ல கண்விழித்த தீரனுக்கு கழுத்து வலிக்க ஆரம்பித்தது. எழுந்து தனது அறைக்கு மெதுவாக சென்றான். அறைக்குள் வந்தவன் தூங்கிக் கொண்டிருக்கும் தியாவை பார்த்தவன் அவள் அருகில் சென்று உட்கார்ந்து விட்டான். அவள் முகத்தையே பார்த்தவன், தியா, நீ என் கூடவே இருந்துடுறியாடி என்று தீரன் கேட்கவும் அவள் லேசாக அசைந்தாள். ஓகே சொல்றியா, சரி, நீ என் கூடவே இருந்துடு, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், ப்ராமிஸ் என்று சொல்லிய தீரன் அவளது கன்னத்தில் முத்தமிடச் சென்றவன், இல்லை இப்போ வேணாம் என்று சொல்லிவிட்டு தன் படுக்கைக்கு சென்று விழுந்த தீரன் நன்றாக தூங்கிவிட்டான். மறுநாள் காலையில் போதை தெளிந்து எழுந்த தீரன் தியா இல்லாததை பார்த்ததும் தன் கண்களை தேய்த்து கொண்டே உட்கார்ந்தவனுக்கு நேற்று நடந்தவை எல்லாம் நினைவிற்கு வந்தது. நேற்று என்னெல்லாம் சொல்லிட்டாவல, ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாளோ என்று நினைத்து கொண்டு குளித்து முடித்து தயாராகி கீழே வந்தவன் தியாவை தான் தேடினான். அவள் அங்கு எங்கும் தென்படவில்லை. வீட்டு வேலை செய்யும் ஆளிடம், தியா இன்னும் வரலையா என்று தீரன் கேட்க, ஐயா மேடம் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வந்து சாப்பிட்டுட்டு சரவணன் சார் கூட ஆஃபீஸ்க்கு போனாங்க என்றதும் தீரனுக்கு கோபம் வந்துவிட்டது. இருப்பினும் அதை வெளிப்படுத்தாமல் சாப்பிட்டு விட்டு அவனும் ஆஃபீஸிற்கு சென்றான். ஆஃபீஸிலும் தியா அவன் கண்களில் தென்படவே இல்லை. நீண்ட நேரம் காத்திருந்தும் அவள் வரவில்லை. தீரனால் அதற்கு மேல் தியாவை பார்க்காமல் இருக்க முடியாதவன் எழுந்து வெளியே சென்று பார்க்க சரவணனுடன் வேலை செய்து கொண்டிருந்தாள் தியா. இப்போ எதுவும் கேட்க வேணாம் என்று நினைத்து கொண்டு மீண்டும் தனது இருக்கைக்கு சென்றான் தீரன். மாலை இருவரும் வீட்டிற்கு ஒன்றாக வர எப்பொழுதும் படபடவென்று பேசிக்கொண்டே இருப்பவள் இன்று எதுவும் பேசவில்லை. தீரனும் பேச்சு கொடுக்கவில்லை. வீட்டிற்கு வந்ததும் தியா தன் அறைக்கு செல்ல அவள் கையை பிடித்த தீரன், என்ன பேச மாட்டியா என்று தீரன் கேட்க தியா அவன் முகத்தை பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டாள். அவள் அப்படி செய்யவும் தீரனுக்கு கோபம் தலைக்கேறியது. உனக்கு என்ன இவ்வளோ கோபம்? நான் யார்கிட்டையும் இவ்வளோ இறங்கி போனதில்லை தெரியுமா? நேற்று ஏதோ கொஞ்சம் குடிச்சிருந்ததால அப்படி பேசிட்டேன். நீ ஃபீல் பண்ணியிருப்பியன்னு நானா வந்து பேச வந்தா ரொம்ப ஓவரா ஆட்டிடியூட் காட்டுற. உன்கிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவள் கையை விட்ட தீரன் தன் அறைக்கு சென்று கதவை படார் என்று சாத்தினான். உண்மையில் தியா தன்னுடன் பேசாமல் இருப்பது அவனுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் கோபமாக சுற்றி கொண்டிருந்தான் தீரன். அவர்கள் இருவரும் சரியாக பேசிக்கொள்ளாததை தாத்தாவும் கவனித்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் இதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. 2 நாட்கள் இப்படியே கழிந்தன. மறுநாள் தீரன் தயாராகி கீழே வந்தபோது யாரோ இருவருடன் தாத்தா பேசிக்கொண்டிருந்தார். தியாவும் அவர்களுடன் உட்கார்ந்திருக்க அவர்களை பார்த்த தீரன், இவங்க யார் தாத்தா என்று கேட்க தாத்தா சிரித்து கொண்டே, இவங்க தியாவோட அம்மா அப்பா. தியாவை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு இங்கே வந்துட்டாங்க, அதான் கூட்டிட்டு போக போறாங்க தியாவை என்று சொல்லவும் தீரன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். என்ன தாத்தா சொல்றீங்க என்று தீரன் கேட்க, இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.